தங்கம் ஏறும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்குவாங்க, ஏன்னா இன்வெஸ்டார் வந்து மாறுவாங்க. பட் ஆனால் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இந்த 10-15 வருஷத்தில் தங்கம் அதிகமான லாபத்தை கொடுத்ததா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாக கொடுத்ததா, ஸ்டாக் அதிகமாக கொடுத்ததான்னா ஸ்டாக் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா எல்லாரும் புதுசாக நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் அவங்க புரிதல் இல்லாமல் பயத்தில் வேணால் வெளியில் வருவாங்க. பட் புரிதலோட நல்ல திரும்பி சொல்கிறாங்க, நல்ல ப்ரமோட்டர்ஸ் இருக்கணும், நல்ல செக்டாக இருக்கணுங்க. டைரெக்டாக வந்துங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னாங்க அது வந்துங்க அவங்க மாறும்போது ப்ராப்ளம் வரும். அதில் ஆர்டிஃபிஷியலாக ரேட் ஏற்றலாம், இறக்கலாம், நிறைய விதமான விஷயங்கள் நடக்குங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்காங்க, டாட்டா வந்து ப்ரொடக்ஷனில் இருக்காங்க, ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுற பக்கமெல்லாம் ரிலையன்ஸ் தருதுங்க. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் நீங்கள் வாங்குங்க, வேறு எதையுமே வாங்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா பீரியட் முன்னாடியெல்லாம் நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு 10 கம்பெனி ஐபிஓக்கு வருதுன்னு வச்சிங்களேன், பப்ளிக் வாங்குறாங்கன்னா 9 கம்பெனி ஏமாத்துறதுக்காகவே வந்ததுங்க. ஏன்னா அன்றைக்கி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுங்க. அன்றைக்கி ஐடின்னு ஒன்று இல்லைங்க. நல்லா யோசித்து பாருங்கள், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்துங்க 10 கம்பெனி ஐபிஓ வருதுன்னா 10 கம்பெனி பிஸ்னஸ் பண்ண தான்